ஃப்ரெண்ட்ஸ், காணந்துவையல் சூப்பரான பழைய கஞ்சி காணந்துவையலுக்கு அடிச்சிக்க முடியாதுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த காணந்துவையல் தான் பண்ண போகிறோம். அதுக்கு கருப்பு கலர் காணம், ப்ரௌன் 2 கலருமே உண்டு. நம்ம கருப்பில் தான் பண்ண போகிறோம். சில ஊரில் கொள்ளுன்னு கூட சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் நாங்கள் காணம் தான் சொல்லுவோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயை நல்லா சூடானதுக்கப்புறமா காணத்தை போட்டு நல்லா வருங்க. இப்போ அந்த கருப்பு கலர் காணத்தை மேலே இருக்கிற தோல் அதை வந்து நம்ம துவையில் அரைக்கும் போது கொஞ்சம் கடுப்பு டேஸ்ட் வரும். அதனால தான் வறுத்து அதை மிக்ஸி ஜார் இல்லாட்டி அம்மி இருந்துன்னா அம்மியில் கூட நீங்கள் லைட்டாக அப்படி பொடிச்சிங்கன்னா அதுக்கு தோலிலாம் தனியாக வந்துடும். ஏதோ மிக்ஸி ஜாரில் தான் நான் போட போகிறேன். வறுத்ததுக்கப்புறமா கல்லெல்லாம் பொறைக்கி மிக்ஸி ஜாரில் ஒரு பல்ஸ் மட்டும் கொடுத்துவோங்க. அப்போ ரொம்ப பொடியாடக்கூடாது. இப்படி எடுத்ததுக்கப்புறமா சொலவு இல்லாட்டி பிளேட்டில் போட்டு நல்லா புடங்கி அந்த கருப்பு தனியாக வந்துடும். இதை மாதிரி ஆயிரும். ரொம்ப கருப்பெல்லாம் போகணும்னு நினைக்க வேண்டாம். இதை மாதிரி போதும். ஆனதுக்கப்புறமா அதில் வத்தல், புளி, பூண்டு, உப்பு, தேங்காய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சப்பறம் சூப்பரான ஒரு காணந்துவையல் தயாரான ஃப்ரெண்ட்ஸ். பழைய கஞ்சிக்கோ உளுந்தங்கஞ்சிக்கோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.